இன்னைக்கு வந்து பாவக்காய் பிட்லை கூட்டு பண்ணலான்னு இருக்கேன். பாவக்காய் பிட்லை நல்லா கூட்டு அப்படின்னா சொல்லலாம். இந்த பாவக்காய் வந்து இப்படி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா கட் பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்லாம் கட் பண்ணிக்கலாம், எப்படியும் கட் பண்ணிக்கலாம். இந்த விதையெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன், கசப்பு அவ்வளோ ஒன்றும் வராது. ஸோ இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா வதக்கின்ட்டு வேக வைக்கணும். இது அதுக்கு வந்து தோரம்பருப்பு ஒரு அரை கிளாஸ் வந்து நல்லா வேக வச்சு ஒரே ஒரு தக்காளியை போட்டு தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த புளி ஜலத்தை விட்டு இந்த பருப்பு ஜலத்தையும் விட்டுட்டு இதை வறுத்து அரைச்சி போட்டுருவேன். இது வேக வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் போட்டுருவேன். வறுக்கிறதுக்கு என்னென்னா 2 ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மிளகா நல்லா எண்ணெய் விட்டு வறுத்துன்ட்டு அந்த தேங்காய் பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி விழுத போட்டுருவேன். அப்புறம் கடுகு கருவேப்பிலை தாளிச்சு போட்டுறது. இந்த பிட்லை பொடி ஆற்றுல இருக்கும். அதாவது இது வந்து இந்த கத்திரிக்காய் பொறுத்தூலுக்கு அந்த மாதிரி பொறுத்தூல் பொடி இது. ஸோ அந்த பொறுத்தூல் பொடியை போட்டுடலாம், இல்லை அது பிட்லை பொடின்னு சொல்லலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வைப்பேன். அப்படி இதுலேயே ஜலம் விட்டோம்னு நல்லா வெந்துடும். அப்படியே இப்போ வறுத்துன்ட்டு இந்த தனியாக வறுத்துக்கிறேன், மிளகாயும் வறுத்துக்கிறேன். இது போட்டுட்டு அரைக்கிறேன். தேங்காய் போட்டு நைஸாக அரைச்சி. இதுதான் பிட்லை பொடி. இது வந்து கத்திரிக்காய் கொத்தவரங்காய் மாதிரி அந்த பொறுத்தல் பண்ணும்போது, இந்த வெண்டைக்காயெல்லாம் பொறுத்தல் பண்ணும்போது இந்த பொடி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி எப்படியும் ஆற்றுல வச்சுருப்பேன். அந்த ட்ரை ஸ்பூனை போட்டால் சூப்பராக இருக்கும். பிட்லை பொடி. ஓகே. கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டேன். கொஞ்சம் வதங்கி எடுத்து இப்போ ஜலம் விட்டு இது அப்படியே நல்லா வேகட்டும். அது உப்பு மஞ்சள் பொடி போட்டான் இல்லையா, நல்லா அப்படியே வேகட்டும். இது வந்து வெள்ளைப்பொடி. இது வேகும் போதே இந்த வெள்ளைப்பொடி போட்டோம்னா இந்த கசப்பு இருக்காது. அதுக்காக இந்த புளி கரைச்சி விட்டேன் இல்லையா, அதை விட்டுன்றேன். ஆக்சுவலி வெறும் புளியை மட்டும் போட்டாலும் போகிறோம். இல்லை கொஞ்சம் வந்து இந்த பருப்பு வேக வைக்கும்போது தக்காளி 2 சேர்த்து கூட போட்டுக்கலாம். அது அவசியம். அது இது போட்டு இன்னும் இந்த புளி வாசனை போகிறதுக்கு கொதிக்க விடணும். இதையும் விட்டுறேன். அப்படியே அது எல்லாம் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டுறேன். இந்த புளி ஜலம், பருப்பு, இந்த வறுத்துண்ட பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த புளி வாசனை எல்லாம் போட்டோம். கொஞ்சம் கடுகு தாளிச்சு போட்ட போகிறேன். அவ்வளோதான். இப்போ செமி லிக்விடாக இருக்கும். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். கரெக்டாக இருக்கும். கிரேவி மாதிரி ஆகிடும். ஆமாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.